இப்ப நீங்க ஞான சம்பந்தர் உட்கார்ந்து இருக்கிறார், நாவுக்கரசர் தூக்குறான்னு நினைக்கப்படாது. அதுக்கு இன்னொரு குறிப்பு இருக்கு. மேலே உட்கார்ந்து இருப்பது பக்தி, கீழே இருப்பது தொண்டு. அப்ப என்ன விஷயம் தெரியுங்களா? இந்த கீழே இருக்கிற தொண்டு பக்தியை உயர்த்தினால்தான் இது திரு தொண்டு, இல்லாட்டி இது வெறும் தெரு தொண்டு. என்ன இப்படி உயர்த்தினீங்கன்னு என்ன கிடைக்கும் தெரியுமா? இப்ப உம்மடியார் முன்னடியை தாங்கி வரும் பேரு பெற்றேன்னு திருத்தொண்டராக இருந்த நாவுக்கரசர் பக்தியார் ஞான சம்பந்தர் மேல உயர்த்தினார் இல்லைங்களா? இப்ப பக்தி சொன்னது நாவுக்கரசரை பார்த்து அப்பரே என்று சொன்னது. அப்பரே அப்பர்னா மேலான ஒரு அர்த்தம், ஒரு பொருள் இருக்குல்ல நமக்கு, அப்பரே என்று பொருள். அப்ப நீங்க பக்தியை உயர்த்துகிற பொழுதுதான், பக்தியை நீங்கள் கைபிடித்துக் கொண்டு தொண்டு செய்கிற பொழுதுதான் அது திருத்தொண்டாக மாறுமே தவிர, இல்லை என்றால் அது வெறும் தொண்டு அல்லது தெருத்தொண்டாக மாறி போகும் என்பதுதான் உண்மை. நடுவர்களே, பக்தி என்பது அஸ்திவாரம், தொண்டு என்பது கோபுரம். பக்தி என்பது வேர், தொண்டு என்பது மலர். நீங்கள் கொண்டாட வேண்டியது வேரைத்தானே தவிர மலரை அல்ல. மலரை பயன்படுத்தலாம், ஆனா கொண்டாடுறது வேறதான் கொண்டாடணும். இது இல்லாம அது இல்ல. ஒண்ணு இல்ல, செடி வாடி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது போய் பூலையா தண்ணி ஊத்துவீங்க? பேர்ல தான் தண்ணி ஊத்துவீங்க. அதான் சொல்றாரு. தொண்டுனாலே இன்னைக்கு மிகப்பெரிய தொண்டு கண்ணப்பனாங்க. அதை பாட்டி அவங்க சொல்லி இருக்கணும், சொல்லாமட்டாங்க. அவங்க வச்சுக்கு நானும் சேர்த்தே சொல்லி காரணம் சொல்லிடுறேன். இந்த உலகத்துல உறுப்பு தானம் செய்ய முடியும்னு சொல்லி கொடுத்தவன் தமிழன் தான். பெருமைப்படலாம். முதல் தமிழன் தான். அது யாரு? கண்ணப்பன் தான். இப்ப கண்ணப்பர் ஏன் செஞ்சாருங்கிறது முக்கியம். அவர் தொண்டு செஞ்சாருங்கிறது கரெக்ட். இப்ப மலை மேல குடுமிநாதர் சிவபெருமான் இருக்கிற எல்லாரும் தான் போய் பார்த்தாங்க, கண்ணப்பர் மட்டும் பார்க்கல. கண்ணப்பன் அதாவது திண்ணனாக இருந்த மனிதன் மேலே போய் பார்த்த பொழுது கண்ணப்பனுக்குள் என்ன மாற்றம் நிகழ்ந்ததுன்னு சேர்த்தார். ஒரு வரையில சொன்னாங்க, அருமையான என்ன சொன்ன, காதலால் நோக்கி நிற்பார். குடிமனாரை பார்த்தவங்க எப்படி இருந்தது அவருக்கு? பக்தி அன்பு பொங்குச்சா. அதுக்கு ஊமை சொன்னார் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இது இணையான ஊமை உலகத்திலே இல்லைங்க. எந்த வித ஆபரேஷனும் பண்ணாம ஒரு ஆணை பெண்ணாக மாற்றார் சேர்க்கலாம். எப்படி சொல்ற? காதலால் நோக்கி நிற்பார், கன்றகள் புனிச்சா போல்வார். பாருங்க எப்படி இருந்ததா அந்த கண்ணப்பருடைய மனநிலை. அப்பொழுதுதான் ஒரு கன்றை ஈன்ற தாய் பசுவினுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதை போல தான் தாயாக இருந்து சிவனை கன்றாக மாற்றியவர் கண்ணப்பர். புனிற்றான்னா கன்றை ஈன்ற பசுன்னு அர்த்தம். அப்ப ஈன்ற பசு. இப்ப நீங்க என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா? இப்ப கண்ணை கொடுத்துட்டாங்க. பெரிய கதை சொல்ல நேரம் இல்ல. கண்ணை கொடுத்துட்டாரு. இப்ப ஒருத்தர் கொடுத்த உதவி எவ்வளவு உயர்வானதுன்னு வாங்கினவர் தானே சொல்லணும். அதான் சரியா இருக்கு. இப்ப சிவகோசரியார் கணக்குள்ள போய் சிவபெருமான் சொல்ற, கண்ணப்பன் செய்த துண்டு பெருசுன்னு சொல்லல. அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னார்? அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கள் அன்பே என்றும் என் மேல பக்தி, அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவே என்றும், அவனுடைய செயல் எல்லாம் நமக்கினியவாகின்ற ஞாபகம் வச்சுங்க. மற்ற கடவுளுக்கும் சிவனுக்கு ஒரு வேறுபாடு உண்டு. மற்ற கடவுள்களை இந்த முறைப்படித்தான் வழிபடணும்னு விதிகள் இருக்கு. சிவபெருமானுக்கு அது இல்ல. உங்கள்கிட்ட பக்தி மட்டும் இருக்குமானால் நீங்க எந்த முறையை வழிபட்டாலும் சிவபெருமான் ஏற்றுக்குவார். சொன்னாங்க, சித்தத்தை சிவமாக்கி செய்வனவே தவமாக்கும் அத்தன் எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோவே. எந்த சமயத்திலாவது மூல பரம்பொருளை கல்லை விட்டு எரிந்தவனை ஏற்றதாக வரலாறு உண்டா? இங்கதான் சாக்கிய நாயனார் உண்டு. சாக்கிய நாயனார் அவர் பேரு. அவர் தினம் கள்ளக்கொண்டி எரிஞ்சிட்டு தான் சாப்பிட போவாராம். ஒரு நாள் சாப்பிட்டுருக்காரு. ஐயோ கள்ளக்கொண்டி எரிய மறந்துட்டேன்னு சொல்லி கை கழுவிட்டு ஓடி போய் கள்ளக்கொண்டி எரிஞ்சிட்டு வந்திருக்காரு. அவரையும் ஏற்றிட்டாராம் சிவபெருமான். செய்வனவே தவமாக்கும். சிவனுக்கு தேவை தொண்டு இல்ல, பக்தி, அன்பு. அன்பான நீங்க கொடுத்தா என்ன முழுமைமை இதங்க. கண்ணப்பர் வரலாறுலாம் முடிச்சு ரொம்ப நாள் சென்று வந்த மணிவாசக பெருந்தகை பார்க்கிறாருங்க. அவருக்கு ரொம்ப அப்படியே மனசு அகம் கரைந்தவர் இல்லையா? என் உள்ளம் போய் என் அன்பும் போய், ஆனால் இணையேன் அழுதால் உன்னை பெறலாம்
நான் அன்பு செலுத்துறேன்டா, ஆனா கண்ணப்ப மாதிரி முடியல. அத மாதிரி என்னால செலுத்த முடியும். சொல்றாரு பாருங்க, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின். இந்த உலகத்துல கண்ணப்பனுக்கு இணையான அன்பு எவனும் செலுத்த முடியாது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னொப்பின் என்னொப்பில் இணையும் கழித்தேங்கி வண்ண பணித்தன்மை மாவென்ற வான்கதனை சுண்ணப்பன் மீதற்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று மணிவாசகர் திருவாசகத்தில் கண்ணப்பனை கொண்டாடியதற்கு காரணம் தொண்டு செய்வதற்கு காரணமாக இருந்த பக்தி. இல்லாம இல்ல. நடுவர் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, மறுத்தே ஆகணும். அதாவது பக்தியுடையவர்கள் கோயிலை தேடி போவாங்க, ஆனா தொண்டு செய்வதை தெரிஞ்சா யாரு வருவார்? கடவுள் வருவார். இல்ல சொன்னார் இல்ல, அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க. அப்படி ஞாபகம் வச்சுங்க. தொண்டுங்கிறது என்ன தெரியுங்களா? தொண்டு என்பது தன்னுடைய பொருளையும் உழைப்பையும் கொடுப்பது. பக்தி என்பது தன்னையே கொடுக்கும். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தன்னையே கொடுக்கும். முழுமையா சரணாகதி அடைஞ்சிருது. ஏப்பா உன்னை விட யாரும் கிடையாதுப்பா, நீ எல்லாம் நீதான் இல்லையா? நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனே நான் ஞாபகிச்சுங்க. இந்த உலகத்துல பிறவிகளிலேயே இழிந்த பிறவி நாய், பிறவிகளிலேயே உயர்ந்த பிறவி தாய். தெரியுதா? இப்ப மணிவாசன் சொல்றார், நாயின் கடையே, நாயை விட நான் கேவலம். நீ யார் தெரியுமா? தாயில் சிறந்தவன். என்னை வந்து ஆட்கொண்ட இல்லையா? இதை காட்டி எனக்கு என்னப்பா பெரிய கருணை வேணும்னா, இறைவன் வருவான். ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடறேன். இறைவன் வருவார் என்பதற்கு ஒரு செய்தி. வேற சிவன் இந்த மாதிரிலாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கிடுங்க. எல்லாரும் சிவன் கோயிலுக்கு போறோம் இல்லையா, சாமி கும்பிடுறதுக்காக. அப்படி சாமி கும்பிடலாம் முடிச்சதுக்கு பின்னாடி கடைசியா வந்து ஒரு சாமியை கும்பிடுறோம்ல, அவர் பேரு சண்டிகேஸ்வரர் பேரு. நம்மளால பேர் வச்சிருக்கான், செவுட்டு சாமியார் அங்க போய் செவுட்டு சாமியார் பேரு. ஆனா அவர் பேர் சண்டிகேஸ்வரர். உண்மையான பேர் விசார சர்மன்னு பேர். ஞாபகிச்சுங்க. 2 பேருக்கு தாங்க அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பெரிய வாய்ப்பு. ஒண்ணு பெண்கள்ல காரைக்காலமையார். அந்த அம்மா பக்தி செலுத்தினவர் முழுமையுமா. பிறந்த நாள் தொடங்கி நீ மொழியே பயின்றேன். அவர் பிறந்து மொழி பயின்ற நாள் தொடங்கி நீ திருவடியே சிந்திக்க காரைக்காலமையார். அன்னையிலிருந்து பக்தி. அந்த அம்மாவுக்கு நம்மை பேரும் அம்மைகான் நேரம் இல்ல, நம்மை பேரும் அம்மைகான் ஒரு இடத்துல உட்கார்ற தகுதியை இறைவன் கொடுத்தார். 2வது யார் தெரியுங்களா? இந்த சண்டிகேஸ்வரருக்கு தான். அவர் பேர் விசார சர்மன்னு பேர். ஒண்ணு இல்ல, ஒரு நாள் இப்படி ரோட்ல அந்த பையன் விளையாண்டுட்டு இருக்கிறான். ஒருத்தர் மாடு மேய்க்கிறவர் மாடு மேய்ச்சி போற மாட்டை ஓங்கி அடிக்கிறார். உடனே போய் கேட்கிறான், இது சிவபெருமானுடைய வாகனம் இல்லையா? இது யாருடைய வாகனம்? சிவபெருமான். திரிபுரங்கள் 3 தேவையில் இடபொம்மதாய் தாங்கினான் திருமால்கான் சாலையிலோ திருவாசகம். இது யாருடைய வாகனம்? சிவபெருமான் வாகனம். எப்ப இதை போய் அடிக்கலாமா, அடிக்காம மேய்க்க கூடாதா? அவன் என்ன சொன்னா தெரியுமா? நம்ம வீட்டுக்கு பேசுவோம்ல, அவன் பேச அப்ப நீ மேய்ங்க, நீ மேய்ச்சு பாருங்க. இந்த பையன் என்ன பண்ணா, இது ஒரு பெரிய பொறுப்புடை இல்லையா? இறைவனுடைய வாகனமாக இருக்கிற மேய்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஏன்னா இறைவன் உலகத்தையே மேய்க்கிறான், அவர் வாகனத்தை மேய்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதேன்னு போய் வாகனம் மேய்ச்சா. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணா, கொஞ்சம் பால், இந்த பசுமாட்டோட பால் இருக்கு இல்லையா, அதை கலந்து ஒரு சிவலிங்கம் வச்சு அபிஷேகம் பண்ணான். இதை நம்மால் ஒருத்தர் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டான். நமக்கு வந்து நம்மளும் செய்ய மாட்டோம், உலகத்தை அடுத்தவன் எவனும் செஞ்சு